ஐபிஎல் மினி ஏலத்தில் 20 லட்சம் ரூபாய் அடிப்படை விலையை கொண்ட சமீர் ரிஸ்வி என்ற வீரரை 8 கோடியே 40 லட்சம் ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே தட்டி தூக்கி இருக்கிறது. 20 வயதான வீரரை இவ்வளவு பணம் கொடுத்து சிஎஸ்கே வாங்கி இருக்கிறது என்றால் ஒட்டுமொத்த ரசிகர்களின் கவனமும் அந்த வீரரை நோக்கிதான் சென்று இருக்கிறது. அதுவும் இவர் ரஞ்சி போட்டியில் வெறும் 2 ஆட்டங்களில் தான் விளையாடி இருக்கிறார். அப்படி இருக்க என்ன ஸ்பெஷல் இவரிடம் இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். அதற்கான காரணத்தை தற்போது பார்க்கலாம். அதாவது உத்தரப்பிரதேசத்தில் T20 லீக் போட்டிகள் நடைபெற்றது. டிஎன்பிஎல் போல் நடைபெற்ற இந்த தொடரில் கான்பூர் சூப்பர் ஸ்டார் அணிக்காக விளையாடிய சமீர் ரிஸ்வி அவர்கள் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். அந்த தொடரில் அவர் 2 சதம் அடித்து 9 இன்னிங்ஸ்களில் 455 ரன்களை குவித்து இருக்கிறார். இதனை பார்த்து அவரை 3 அணிகள் சோதனைக்காக அழைத்து இருக்கிறது. ஆனால் அப்போது 23 வயது உட்பட்டவர்களுக்கான உத்தரப்பிரதேச அணியின் தேர்வு நடைபெற்றது. இதில் ரிஸ்வி பங்கேற்காததால் பஞ்சாப் அணியும் அழைத்த போது அவரால் செல்ல முடியவில்லை. அதேபோல் 23 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் ஒருநாள் போட்டியில் உத்தரப்பிரதேச அணி சார்பாக விளையாடிய சமீர் ரிஸ்வி அவர்கள் ராஜஸ்தானுக்கு எதிராக 65 பந்துகளில் 91 ரன்களையும் குவித்தார். இதேபோன்று அந்த தொடரின் இறுதி ஆட்டத்தில் 50 பந்துகளில் 84 ரன்களையும் குவித்தார். அந்த தொடரில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்ற பெருமையை சமீர் ரிஸ்வி பெற்றார். இதன் மூலம் சமீர் ரிஸ்வி அனைத்து ஐபிஎல் அணிகளின் கவனத்தையும் ஈர்த்தார். சமீர் ரிஸ்விக்கு சுழற்பந்து வீசவும் தெரியும். சுரேஷ் ரெய்னா சமீர் ரிஸ்வி குறித்து சிஎஸ்கே அணியிடம் தெரிவித்து இருக்கலாம். வெறும் 20 வயதான வீரரை தற்போது ஏலத்தில் எடுத்து அடுத்த 10 வருடத்திற்கு இவரை பயன்படுத்த சிஎஸ்கே முடிவெடுத்து உள்ளது. அதே போல ராயுடுவுக்கு பதில் அனுபவ வீரரை தேடாமல் சிஎஸ்கே அணி இளம் வீரர்களை நோக்கி சென்று இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல இவர் விளையாடும் விதம் சுரேஷ் ரெய்னா போலவே இருக்கிறது என்று முன்னாள் தமிழக வீரர் அபினவ் முகுந்த அவர்கள் கூறியுள்ளார். மேலும் சுரேஷ் ரெய்னா இவர் உத்தரப்பிரதேசம் அதாவது லக்னோ அணிக்காகவே விளையாடினால் இன்னும் நம்பிக்கை அதிகரிக்கும் என்பதாக பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் இவரை சிஎஸ்கே அணி யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் டெல்லி அணியுடன் போட்டி போட்டு 8.40 கோடிக்கு வாங்கி ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.